காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6100 கன அடியாக அதிகரிப்பு. நாளை மறுநாள் விண்வெளி பயணமாகிறார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. 14 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டம். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டை. கடந்த 3 நாட்களில் 7 நக்சல்கள் சுட்டுக்கொலை. தமது எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையுடன் பதிலளிக்கவில்லை. தேர்தல் ஆணையம் இடைத்தரகர் போன்று செயல்படக்கூடாது என்றும் விமர்சனம். அசாமில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 23 பேர் பலி. வெள்ளத்திற்கு 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 3,37,000 பேர் பாதிப்பு. 201 நிவாரண முகாம்களில் 1,47,000 பேர் தங்க வைப்பு. ராஜஸ்தானில் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் இருந்து 4,58,00,000 ரூபாய் பணம் சுருட்டல். வங்கி பெண் ஊழியரின் செயலால் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீரில் சிக்கி தவித்த மான்குட்டியை தும்பிக்கையால் பிடித்து கரை சேர்த்த காட்டு யானை. சமூக வலைதளத்தில் வைரலாகும் நிகழ்ச்சி காட்சிகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் பட்டத்தை வெல்லப்போவது யார்? இன்று நடைபெறும் ஆண்கள் இறுதிப் போட்டியில் ஜானிக் சின்னர் கார்லஸ் அல்கராஸ் மோதல். கொலம்பியாவில் அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த எதிர்க்கட்சி வேட்பாளர் மீது துப்பாக்கிச் சூடு. சிறுவன் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயம். El principal problema en Bogotá, en Colombia. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிரான போராட்டம் தீவிரம். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை.